கூலி படத்தை பார்த்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், கூலி தொழிலாளிகள், அங்கே தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய போராட்டத்தை அறிவித்து 13 நாட்கள் ரொம்ப அமைதியாக போராடினவங்கள திடீர்னு கோர்ட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இரவோடு இரவாக அரெஸ்ட் பண்ணி அங்கே இருந்த தூய்மை பணியாளர்கள், அவங்களுக்கு சார்பாக இருந்த அவங்களுடைய மகன்கள், அவங்க அங்கே வந்த வழிப்போக்கர்கள் இப்படின்னு சொல்லி பல பேர் அடித்து கிட்டத்தட்ட 400லேருந்து 800 நபர்களுக்கு மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதை செஞ்சது வேறு யாருமே கிடையாது. பாகிஸ்தான் அரசாங்கமோ இல்லை அந்த பக்கமாக இருக்கக்கூடிய சீனாவோ அமெரிக்காவோ கிடையாது. நம்ம ஊரில் விடியல் வந்துருச்சு, திராவிடம் உங்களுக்கு எல்லாமே செய்யும், சமூக நீதி ஆட்சி, நான் உங்களுடைய ஸ்டாலின் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடங்களிலும் பலவிதமான ஸ்டிக்கரை பார்த்த நமக்கு அந்த அரசாங்கம் இப்படி செஞ்சிருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மட்டுமே உருவாக்கி இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் திமுகவை ஆதரித்தவர்கள், திமுகக்காக வாக்கு ரொம்ப பெரிய அளவில் கேட்டவங்க, திமுகவை எதிர்ப்பதை விட அதிமுகவை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது பாய் அப்படின்னு சொன்னவங்க, இன்னைக்கு எல்லாருமே திமுக செய்தது ரொம்ப பெரிய தவறு, இதை விட பெரிய தவிர வேற எந்த ஒரு அரசியல் கட்சியாலும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தூய்மை பணியாளர்களுக்காக அங்கே வந்த சமூக ஆர்வலர்கள், இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், பெண் போராளிகள், இவங்க எல்லாருமே இன்னைக்கு சிறை கைதிகளாக மாற்றப்பட்டு கைகள் உடைக்கப்பட்டன அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்கும்போது உங்கள் மனசு குறுகுறுன்னு இருக்கா? இதெல்லாம் நம்ம தட்டி கேட்கலன்னா நம்மளாம் மனுஷனே கிடையாது அப்படிங்கிற ஒரு தாட் வருதா? அந்த தாட் வந்துச்சுன்னா நீங்களும் நானும் ஒன்று, அந்த தாட் வரலனா நீங்களும் அவங்களும் ஒன்று பார்த்து